எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்றேன் எல்லா நண்பர்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல ஆஃபர் போயிட்டு இருக்கிற அப்படிங்கிற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதுல பெஸ்டான லேப்டாப் பத்தின டீல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன என்னுடைய கௌதம் சங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம கிட்ட தான் மொபைல் இருக்குல்ல, 30,000 40,000 கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம். அதுவே போதும் நம்மளுக்கு என்னத்துக்கு லேப்டாப் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஆனா நீங்க மொபைல்ல செய்ய முடியாத பல விஷயங்களை நீங்க லேப்டாப்ல செய்ய முடியும். ஆனா நீங்க மொபைல் உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஆனா லேப்டாப் அப்படி கிடையாது. லேப்டாப்ல உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருங்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். லேப்டாப் இப்போ யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் அதிகமாகிருச்சு. 80% மக்கள் கம்பல்சரி லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க. எல்லார் வீட்லையுமே லேப்டாப் வந்துருச்சு. இப்போ மொபைல் ஃபோன் எப்படி எல்லார் வீட்லையும் இருக்கோ அதே மாதிரி லேப்டாப்புங்கிறது எல்லார் வீட்லையும் வர ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் சாதாரணமாகி போச்சு. 15 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லேப்டாப்ல ஆன்லைன் கோர்சஸ் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் டீல்ஸில் எந்த பெஸ்டான லேப்டாப்ஸ் இருக்கு. அதில் 3 லேப்டாப்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் வேரியன்ட் விஷயமா. அதுல ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு லேப்டாப், கொஞ்சம் மீடியம் சைஸ்ல ஒரு லேப்டாப் பட்ஜெட்ல. அப்புறமா நம்மளுக்கு ஒர்க்கு பண்றதுக்கு அண்ட் நம்ம எடிட்டிங் பண்றதுக்கு, கிராஃபிக்ஸ் டிசைனிங் பண்றதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்டான லேப்டாப்ஸும் நான் ஒரு அமௌண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் பட்ஜெட் விலையில. அதை பத்தின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம லோ பட்ஜெட் லேப்டாப்ல பார்க்க போறோம். அந்த லேப்டாப்போட கம்பெனி ஆசர் கம்பெனி. நல்ல பெஸ்டான கம்பெனி தான். இதனுடைய ரேம் 8 GB ரேமு, ஸ்டோரேஜ் 128 GB ஸ்டோரேஜ். டிஸ்பிளே சைஸ் 39.62 சென்டிமீட்டர், 6.2 சென்டிமீட்டர், 15.6 இன்ச் டிஸ்பிளே. இதனுடைய டிஸ்பிளே இன்டெல் செல்க்ரான் டியூவல் கோர் ப்ராசஸரை சேர்ந்தது இந்த லேப்டாப்புடைய ப்ராசஸர். அது மட்டும் இல்லாம இது சீரிஸ் குரோம் இ புக்கை சேர்ந்தது. இதனுடைய கலர் 2-3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர்ல நீங்க வாங்கிக்கலாம். இந்த லேப்டாப்க்கு வைஃபை நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு. அதுக்கடுத்து இதனுடைய ஸ்பீடு 1.10 ஹெர்ட்ஸ் ஸ்பீடு, 2.18 GHz பூஸ்டர் பேக் உடையது. அதுக்கடுத்து இது யூஎஸ்பி போர்ட் 2 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. டைப் ஏ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த லேப்டாப்ல 720 HDயில் நம்ம வெப்கேம் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஒரு வீடியோ கால் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம 720 HPயில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கால் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதனுடைய பிக்சர் குவாலிட்டி 1920 1080p வரைக்கும் இது ஒர்க் ஆகுது. இதனுடைய நம்மளுடைய மூவி குவாலிட்டி அந்த அளவுக்கு நம்ம மூவி டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ச் பண்ணி. அதுக்கடுத்து இந்த லேப்டாப் 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அசசரிஸ்க்கு 6 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க. வேற என்ன இருக்கு? இந்த லேப்டாப்ல வைஃபை நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கு. லேப்டாப் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பீடு நல்லாவே இருக்கும். இந்த லேப்டாப்போடைய ஒரிஜினல் பிரைஸ் 32,990 ரூபாங்க. இப்போ பிக் பில்லியன் ஆஃபர் போயிட்டு இருக்குல்ல, அதனால இப்ப இருக்க கரண்ட் ரேட் 16,990 ரூபாங்க. கிட்டத்தட்ட 45% ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட்ல நீங்க லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த லேப்டாப் நீங்க பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற லேப்டாப் நம்ம முன்னாடி பார்த்த லேப்டாப்பை விட அமௌண்ட் கொஞ்சம் ஒரு 2000-3000 ஹெவியா போனாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல லேப்டாப் வேணும், பிராண்ட் கொஞ்சம் நல்ல பிராண்டா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஹெச்பி லேப்டாப் நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த லேப்டாப்ல உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு, ஒரு ஒர்க் பண்றதுக்கோ அண்ட் எடிட்டிங் பண்றதுக்கோ, இல்ல மூவிஸ் பார்க்கறதுக்கு, இல்ல கேம் விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த லேப்டாப் கொஞ்சம் ஓரளவுக்கு நான் முன்னாடி சொன்ன லேப்டாப்ல இந்த லேப்டாப் இன்னும் கொஞ்சம் செயல்திறன் அதிகமா இருக்கும். இந்த லேப்டாப் 4 GB ரேமும் 256 ரோமும் சேர்ந்தது. இது DTR4 வெர்ஷனை சேர்ந்தது. இதனுடைய ஸ்கிரீன் டிஸ்பிளே 39.6
62 சென்டிமீட்டர் அண்ட் 15.6 இன்ச் டிஸ்பிளே சேர்ந்தது. இது வந்து டாஸ் இயக்க முறையை சேர்ந்தது. இதனுடைய ப்ராசஸர் வந்து AMD ஆல்டா டியூல் கோர் ப்ராசஸரை சேர்ந்தது. இந்த லேப்டாப் வந்து 2.1 ஹெர்ட்ஸ் ஸ்பீடை சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஎம் வந்து 2400 வேரியண்ட்டை சேர்ந்தது. இதுலேயும் 2-3 கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, ஒயிட்டு, இந்த மாதிரி 4-5 கலர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நீங்கள் வந்து வேரியன்ட் பண்ணலாம். இதனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்குங்க. உங்களுக்கு வந்து சார்ஜர் கேபிள் வந்து பேட்டரி வந்து 45 வோல்ட் USB டைப் கொடுத்துருக்காங்க அடாப்டரோட. அதுக்கடுத்து இதனுடைய டைப் வந்து DDR4 அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரேமுங்க. DDR4ங்கிறது ஒரு நல்ல ஒரு ரேம். இதனுடைய ஸ்பீடு வந்து 2.1 ஹெர்ட்ஸ் ஸ்பீடை சேர்ந்து உங்களுக்கு ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்பீடாகவே இருக்கும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இதனுடைய RPM வந்து 2400 RPM இருக்குங்க. அதுக்கடுத்து இதில் வந்து நம்ம ப்ளூடூத் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது. இதனுடைய கேமரா குவாலிட்டி வந்து வெப் கேமரா வந்து 720p HD வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து ஒரு வெப் கேமரா மூலிமா நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறீங்க, இல்லை வேறு யாருக்குன்னா சேட் பண்ணுறீங்க, வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேமரா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான குவாலிட்டியில் வந்து உங்களுக்கு வீடியோ காட்டும். இது வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதனுடைய அக்சசரிஸ்க்கு வந்து 6 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க. எப்பயும் போல் மற்றபடி எல்லாமே வந்து USB கேபிள் வந்து டைப் ஆஃப் போர்ட் 2 கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து ஹெட்ஃபோன் மைக் 1 கொடுக்குறாங்க, ஆடியோ மைக் ஜாக் 1 கொடுக்குறாங்க. அந்த லேப்டாப்போட நான் 3வது சொன்ன லேப்டாப்போட இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வேரியண்ட்டாக இருக்கும். இந்த HP லேப்டாப்புடைய ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 27,000 ரூபாய்க்கு இருந்துச்சு ஒரிஜினல் அமௌண்ட்டு. இப்போ வந்து பிக் மில்லியன்ஸ் டே ஆஃபருங்கிறதுனால 17,999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரிஜினல் அமௌண்ட்டை விட 29% வந்து ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கணும் அப்படின்ட்டு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த லேப்டாப் வந்து பை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற லேப்டாப் வந்து பெஸ்ட் பட்ஜெட் லேப்டாப்புங்க. இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் வந்து மூவி பார்க்குறதா இருந்தாலும் ஃபுல் குவாலிட்டியில் வந்து நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து செம ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியே 5G யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு வந்து இதுவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு எடிட்டிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிராஃபிக்ஸ் டிசைனிங் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு IT துறையில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் சம்மந்தப்பட்ட நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இந்த லேப்டாப் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கேமிங் பண்ணுறதுக்கும் இந்த லேப்டாப் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்க, லேப்டாப்புடைய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் லேப்டாப் வேணும்னா நீங்கள் வந்து இந்த லேப்டாப்பை தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அந்த லேப்டாப்பில் இருக்கிற ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். இந்த ஆசர் லேப்டாப்புடைய ஸ்டோரேஜ் வந்து 512 ரோம் ஸ்டோரேஜ், ரேம் வந்து 8GB ரேமு, DDR4 வெர்ஷனை சேர்ந்தது ரேமு. நல்ல ஒரு ப்ராசஸர் தான். இதனுடைய ப்ராசஸர் வெர்ஷன் வந்து இன்டர்னல் கோர் i3 சேர்ந்ததுங்க. இது பெஸ்ட்டான வெர்ஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ப்ரௌசிங் ஸ்பீடு வந்து இதனுடைய நம்ம யூஸ் பண்ணால் அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீடு வந்து 4.10 ஹெர்ட்ஸ் சேர்ந்ததுங்க. இருக்கிறதுல பெஸ்ட்டான ஸ்பீடு எதுங்க இந்த லேப்டாப்பு. 12th ஜென் சேர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பீடு வந்து 4.10 ஹெர்ட்ஸ் ஸ்பீடை வந்து சேர்ந்தது. ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு செம்ம ஸ்பீடாக இருக்கும். இது வந்து Windows 11 ஹோம் சேர்ந்தது. அதுக்கடுத்து இதில் வந்து போர்ட்டபிள் வந்து எப்பயும் போல் 2 USB போர்ட்டபிள் கொடுத்துருக்காங்க. டைப் A 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து USB 3.2 ஜென் 1 டைப் C கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து HDMI போர்ட் வந்து 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எப்பயும் போல் ஹெட்ஃபோன் ஜாக் 1, ஆடியோ ஜாக் 1 கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஸ்க்ரீன் டைப் வந்து 35.56 சென்டிமீட்டர் 14 இன்ச்சு சேர்ந்தது. இதனுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1920 1080 பிக்சல் வரைக்கும் நம்ம வந்து இதில் வந்து குவாலிட்டியாக நம்ம வந்து ஃபுல் ஹெச்டியில் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்பயும் போல் நம்ம பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்லேருந்து 8 ஹவர்ஸ் வந்து இது வந்து யூஸ் ஆகும். இதனுடைய பேட்டரி வோல்டேஜ் வந்து 45.5 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க.
எப்பயும் போலவே இது வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அசசரிஸ்க்கு வந்து 6 மந்த் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஏசர் லேப்டாப்புடைய ஒரிஜினல் பிரைஸ் அமௌண்ட் வந்து 43,999 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ வந்து பிக் பில்லியன்ஸ் ஆஃபர்ல வந்து 23,490 ரூபாய்க்கு வந்து சேல் பண்றாங்க. கிட்டத்தட்ட 46% வந்து இந்த லேப்டாப் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2-3 டேஸ் தான் இந்த லேப்டாப் வந்து ஆஃபர்ல போகும். அதுக்குள்ள உங்களுக்கு வந்து இந்த பெஸ்டான லேப்டாப் வந்து நீங்க பை பண்ணணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் இந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த லேப்டாப்போட பட்ஜெட்டை விட உங்களுக்கு வந்து இன்னும் அதிக லெவல்ல வந்து உங்களுக்கு விலையில வந்து வேணும். எனக்கு வந்து பட்ஜெட்டை பத்தி பிரச்சனை இல்லை. லேப்டாப்போட தரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நல்ல லேப்டாப்பே வேணும் அப்படின்னு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா கீழே வந்து வீடியோக்கு கீழே கமெண்ட்ல நீங்க வந்து கேளுங்க. எந்த லேப்டாப்பை பத்தி டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை எவ்வளோ அமௌண்ட்ல எவ்வளோ பட்ஜெட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து லேப்டாப்புடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நல்ல ஒரு லேப்டாப்ஸ் பட்ஜெட் லேப்டாப்ஸ் வந்து நான் பார்த்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய கௌதம் சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம். பை பை.